பொதுவாக புது நிலை கிறிஸ்தவர்களுக்கு முதல்ல வருகிற ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம கண்டிப்பா பெறணுமா? நான் இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு விட்டேன், சந்தேகம் இல்லை. என்னுடைய பழைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை விட்டு ஒழித்து விட்டேன். இப்போ புதுசா நான் சபைக்கு போறேன், ஆலயத்துக்கு போறேன். இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன். இப்போ எனக்கு கண்டிப்பா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுத்தான் ஆக வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். இந்த கேள்வி ஏன் வருகிறது அப்படின்னு கேட்டா, சில சபைக்கு போனா நீங்க கண்டிப்பா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும் என்று நம்மை வலியுறுத்தி சொல்லுவாங்க. இன்னும் சில சபைகள்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றியே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க இயேசு நம்புறீங்கல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்கல்ல, அப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் ஆகிட்டீங்க, கிறிஸ்துவனுடையவர்கள் ஆயிட்டீங்க, அப்புறம் வந்து அபிஷேகம் பெறணும், அந்நிய பாஷை பேசணும், இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை என்று சொல்லுகிற சபைகளும் இருக்கிறது. இதை பார்க்கும்போது நம்முடைய மனதில் தோன்றுகிற ஒரு குழப்பம், பரிசுத்த ஆவியை கண்டிப்பா பெற்றுத்தான் ஆகணுமா அப்படின்னு. நான் உங்களுக்கு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய அரண்மனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அரண்மனையில நிறைய பேர் இருப்பாங்க. மந்திரி இருப்பாரு, அப்புறம் இன்னும் மந்திரி பிரதானிகள் அப்படின்னு பிரதானிகள் இருப்பாங்க, சபையோர் இருப்பாங்க. ஒரு அரண்மனையில நிறைய பேர் வேலையாட்கள், இன்னும் அந்த ராஜாவுக்கு சொந்தக்காரங்க, இப்படி நிறைய பேர் ஒரு அரண்மனையில் இருப்பாங்க. அரண்மனையிலே இருப்பதற்கும் ராஜாவினுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமோ அதுவேதான் அபிஷேகம் பெறாமல் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கும் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவனாய் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம். நான் சொல்றது புரியுதா? அரண்மனையில எவ்வளவோ பேர் இருக்கலாம், வேலையாட்கள் இருக்கலாம், ஆபீசர்ஸ் இருக்கலாம், நிர்வாகிகள் இருக்கலாம், மந்திரிகள் இருக்கலாம், ஆலோசகர்கள் இருக்கலாம், எல்லாம் நாங்கள் அரண்மனையில் தான் இருக்கோம். அந்த அரண்மனையில இருக்கிற மற்றவர்களுக்கும் அரண்மனையிலே ராஜாவுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப அதே போலதான் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதற்கும் கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவனாக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம். அப்ப தேவனுடைய மந்தையில நம்ம இருக்கலாம், ஆனா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது என்பது வித்தியாசம். இந்த அபிஷேகம் நமக்குள்ள எதை தருது அப்படின்னு கேட்டா, நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அதை அடையாளப்படுத்துது. நீங்க அரண்மனையில இருங்க, ரொம்ப சந்தோஷம். அரண்மனையில கனம் பெற்றவர்களா இருங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த அரண்மனையில் இருக்கிற சொத்துக்களுக்கும் அரண்மனையில் இருக்கிற நன்மையான காரியங்களுக்கும் பிள்ளைகள் தான் வாரிசும் சுதந்திரவாளிகளுமா இருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும், அங்கேயே நீங்க வந்து காவல் காத்து படுத்து கிடந்தாலும், பிள்ளை வேற, அரண்மனையில் இருக்கிற மற்றவர்கள் வேற. அதே போலதான் நீங்க எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், ஒரு சபையை நீங்கள் ஒட்டி கொண்டு இருந்தாலும், ஒரு பாரம்பரிய சபையிலே நீங்கள் பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலைன்னா அந்த அரண்மனையில இருக்கிறவங்க தான் ஒழிய ராஜாவுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்ப ராஜாவுடைய சொத்துக்கள், ராஜாவுடைய ஐஸ்வர்யம், ராஜாவுக்கு கூடிய நன்மைகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சுதந்திர வீதமா கிடைக்கும். அப்ப இதே போல இதைத்தான் வேதம் சொல்லுது. ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது நாம் புத்திரர்கள் என்று அடையாளமிடப்படுகிறோம், அவருடைய பிள்ளைகள் என்று அடையாளமிடப்படுகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம அவரோட இருக்கிறவர்களா இருக்கலாம், அரண்மனையில இருக்கிற மற்றவர்களை போல இருக்கலாம். வேதம் சொல்லுது பாருங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14, 15, 16. ரோமர் 8வது அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்கள். 14வது வசனத்தை படிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களே, அவங்க பிள்ளைகளா இருக்கிறாங்களே, அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நமக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் என்பது அடிமைத்தனத்தின் ஆவி இல்ல. ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியம் செய்கிற வேலைக்காரனுடைய ஆவி இல்ல, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவி. அப்ப நம்ம கடவுளுக்கு வேலை செய்யறோமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம வேலை செய்யறது எப்படி தெரியுமா? வேலைக்காரன் எஜமானுக்கு வேலை செய்வதை போல அல்ல, தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்வதை போல. இப்ப கர்த்தர் நம்மை பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்துகிறார். அந்த அடையாளத்துக்குடைய சாட்சி தான் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் கடவுளுக்கு வேலை செய்கிற ஊழியம் செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும், ஆசாரியர்களாக இருந்தாலும், ராஜாக்களாக இருந்தாலும், கடவுளால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அவருடைய வேலையாட்களாகத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. ஆனா வேதத்துல புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணப்படும் போது அவர்கள் பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தப்படுறாங்க. அதனால்தான் பழைய ஏற்பாட்டு பக்தர்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆண்டவரேன்னு கூப்பிட்டு தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. யாருமே அவரை அப்பா என்றோ பிதாவே என்றோ அவர்கள் அழைத்து அதிகமா ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர்கள் முழுக்க முழுக்க நாங்கள் கடவுளுடைய தாசன் என்றும் கடவுளை எங்கள் ராஜா என்றும் எஜமான் என்பதாகத்தான் அழைத்திருப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது இயேசு கிறிஸ்து தான் முதல்ல நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி தருகிறார். அப்ப கடவுள் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அந்த தகப்பனாக உங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு பாக்கியமான காலகட்டத்துக்குள்ள புதிய ஏற்பாட்டு அனுபவத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த அனுபவம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் வேதம் அங்கே சொல்லுது. மறுபடியும் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்களே. அப்ப பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுறவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள்.